விவசாயி இன்றைக்கு எங்களுக்கு எங்கெந்த இடத்துக்கு ஒரு ஆள் கரக்கராடில் இருந்து தீவன் வந்திருக்கார். பாவை கண்டு வேணுன்றதுக்கு எவ்வளோ கண்டு வேணும்? எனக்கு ஒரு 5 கண்டு வேணும். பாவை புடல் இருக்காங்க. வண்டி கண்டு இல்லை, புடலையும் எல்லாம் நட்டு பாவை கண்டு கத்தரி கண்டு நிற்குது. நம்மள நாட்டு மிளகா அது இந்த முறை கொஞ்சம் பிழைச்சி போச்சு. நானும் எல்லாம் போட்டாதான் ஒன்றும் இல்லை. அது அது உங்களோட கைராசி தான் இது இழுக்குது. இப்போ நாங்கள் இது நல்லா இருக்குது. இது மரங்கள் நட்டு உங்களோட தோட்டம் வழியா செய்திருக்குதுங்க. இது ஓஞ்சி நட்டுருக்குது. அங்கே வர வெங்காயம். ரைட். கொடியெல்லாம் தடியெல்லாம் ஊண்டி பந்தலெல்லாம் போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 மாதத்துல வந்துடும். கொஞ்சம் சரியான வெயில் என்ன இப்ப இனி வெயில் தாங்கிட்டு வெயில் ஆயிலும் மழை பெய்தாத்தான் மழை. வெயில கண்ட மழையை காணாது, மழையை கண்ட வெயில. அதான் மழை வந்தாலும் பிரச்சனை, வெயில் அடிச்சாலும் பிரச்சனை. மழை பெய்தா நத்த வந்துடும். இல்ல இங்கே தான் ஸ்ரீலங்கன் வெங்காயம் வேண்டி நட்டா வரும். ஆனா வெளியா இருக்கு டிராவிக்குது கிலோ. அது இந்த எங்க அக்களுக்கு உரிக்கிற பஞ்சு. அது கஷ்டம் தான். இதாண்டா பெரிய வெங்காயம் வண்டி அதெல்லாம் அந்த சின்ன போன்சன் கார கட்டி எல்லாம் பந்தல் போட்டு வழியா வச்சிருக்கேன். வழியா இருக்கு. மேல் பார்க்க நல்லா தான் இருக்கு. மினக்கட்டு செய்யணும். கோலா நிலத்துல இருந்து வருவதா என்ன இது? இல்ல அதுக்காண்டி இல்ல. இந்த போத்தல் வித்தாலே 25 விற்கலாம். வெட்டி போட்டு பைத்தம் கொண்டதை ஆட்டது ஆட்டு இதுக்கு சாதாரண நான் இந்த துபாய் இதெல்லாம் பெட்ரோல் வர மாதிரி கோலா வருவியா? இல்ல கோலா காட்டு வச்சிருக்கிற போத்தல் வித்தாலே 5-6 வித்துக்கலாம். போட்டு ஆட்டுருக்கா. இப்ப சாடியல் பண்றதாலும் பிள்ளை தானே இது. ஓகே இதை நாம இப்போ எந்த கடைன்னு இப்போ தேடி புரிச்சு வச்சுற கடையில குடிக்கிற சண்டை வந்துடும். நல்ல ஐடியா. பூசணி வச்சிருக்குது. பூசணி வச்சு வெயிலுக்கு பழுக்குது. கடும் வெயில் இருந்தாலும் பிரச்சனை. கடும் வெயில் அதுதான். அங்காலையும் பூசணி தான் நிக்குது. பாப்போம். பிரச்சனை அது வெயில் சூரியன். வாழைக்குட்டி வாழை மரம் நட்டது இப்ப அடிக்கட்ட ஒட்டி விட்டுனாங்க. அப்ப இப்ப வரையினம் வந்துட்டோம். இது வடிவா இருக்கு. இப்ப இதுல இருந்து இனி கண்டுகள் வரும். கூழ குடிச்சு இதெல்லாம் செய்ய நல்லா தான் இருக்கு. சின்ன வெள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. செய்யற நீங்க அப்படி இல்ல? அது செய்யணும். கொஞ்சம் வளரேக்கா செய்தா வடிவா இருக்கு. குடிக்கிறாண்டா அங்க போகணும். மெர்சம் ப்ரோக்ராம் நடக்குது. அது பெரிய கொண்டாட்டம் நடக்கும். அதுக்கு நான் பெரும் தானே நாட்டு சாப்பாடுகள் வரும். பல கடைகள் எல்லாம் நிறைய வரும். அங்கேயும் பெருமா இந்த மரக்கறிகள் இந்த கண்டுகள் பார்ப்போம். சில நீங்க இருந்தா கொண்டு வாங்க. கொண்டு வந்து விற்கலாம். இதெல்லாம் இன்ஜினியர் வந்து கொண்டு அங்க ஒண்ணு இருந்தாலும் விற்கலாம். கொஞ்சம் தான் இருக்கணும். டைமுக்கு வந்தா மாமியும் கேட்டா பாக்காண்டு. அவ கேட்டா இந்த அவ கோயில வந்து பாக்காண்டு வைக்கிறீங்களாண்டு. நீங்க பேமஸ் ஆயிட்டீங்க. அடுத்த போனாலும் தமிழ் பாமசங்க எல்லாம் கூடுதல் அண்டைக்கு வருகா கரக்காரமா இருக்கு. அந்த அதான் கட்டம் வச்சிருக்கு. நல்ல வக்கையா இருக்கு. சரியா வைக்க பாவக்கண்டு இது மிளகா. இது எந்த மிளகு? ஸ்ரீலங்கா மிளகா இருக்கா? இது சிலோன் மிளகா தான். இதுல தண்ணி தண்ணி நீங்க உங்களுக்கு மீட்டரா இல்லாட்டி ஃப்ரீயா? எங்களுக்கு இல்ல, நாங்க எங்கட இதுல இல்ல மீட்டர்ல அடிக்கிறபடியா கூட பிடிச்சு வச்சு அது எனக்கு கொஞ்சம் இதை திறந்து விட்டாலும் நல்லா. இந்த ஓட்டெல்லாம் திறந்து விட்டாச்சு. சரி, அப்ப எனக்கு உங்களுக்கு என்ன தக்காளி 3 நாள் கொண்டு போவோம். தக்காளி வீட்டை கிடக்குதா? நீ வைக்கவும் இடம் இல்லை. பாவக்கண்டு 5 கண்டு புடலங்கண்டு கிடக்க இருக்கண்ணே.
உடனங்கொண்டு இல்ல எனக்கு தந்தது 2 கண்டு நட்டுறான். நான் 1 போட்டுட்டு மற்ற அங்கால வருது. அதில் ஒரு 15 கண்டு. இப்போ பாவக்கண்டு எல்லாமே அண்ணன் தம்பி வேண்டி போட்டார். மிளகா கண்டு சில்லங்க மிளகா தானே சில்லங்க கண்டு கொஞ்சம் வளர விட்டு நடக்கணும். நன்றி உங்களை மலிச்சு போட்டதுக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தீங்க. பாவக்கண்டு சந்தோஷம். பாவக்கண்டு 3 மாதம் சென்றது முளைக்கு. அது வேற நானும் போட்டுனா தான் மேல வீடுல மேல ஏறி இறங்கி சீன்னு போய் முளைச்சே இல்லை உண்டு முளைக்கிறேன். இது நன்றி தந்ததுக்கு நன்றி. சரி மலிச்சு போட்டதுக்கு நன்றி. அப்புறம் சந்திப்போம் ஆச்சு. சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. எல்லாம்